சொன்னபடி திவ்யா சிரிக்கிறா. எதுக்கு அக்கா இந்த டாபிக்க அக்காவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட யோசிக்கிறா. என்னுடைய அக்கா கரெக்டா சொல்றாங்க, நிறைய காரியத்தில் இந்த அக்கா வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சி சபையாருக்கும் தமிழ்நாடுடைய லோக்கல் அசம்பிளிக்கும் நான் கத்தருடைய சமூகத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நல்லா போல்டாக தான் இருந்தேன். சவிதாவோட டெஸ்டிமனியை கேட்டவுடனே கொஞ்சம் அழுதனா, அதனால கொஞ்சம் மனசு இந்த டாப்பிக்கை எடுக்கிறதுக்கு நான் தகுதியானவளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நிறைய காரியத்தில் நான் வஞ்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு வந்ததுனால தைரியத்தோட நம்முடைய சபைக்கு இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உண்மையிலே நான் நிறைய தடவை பெஸ்ட் டீச்சர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பயமா இருக்கு சவிதாவோட டெஸ்டிமனியை கேட்ட உடனே. ஏன்னா எவ்வளவு பாடுகள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை எங்கள் பிள்ளைங்க பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு சர்க்கிளை போட்டுட்டு அதுக்குள்ளேயே ஓடிட்டு நம்மளை வழி நடத்துறதுக்கு நிறைய பேர் கை நீட்டியும் கூட அதை தட்டிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கர்த்தரை கூட ரொம்ப அதிகமாகவே சவிதாவுடைய டெஸ்டிமனி மூலமாக இடைப்பட்டா இவளோடய இடைப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக வேணும். அக்கா கிட்ட கிளம்புறக்காக டைட்டில் என்ன ஒரு சொல்லி அக்கா இதை பார்க்குறாங்க மேரி இருக்கா இன்னும் டைட்டில் இப்போ தான் கேட்குறா அப்படின்னு. அப்படின்னா என்ன நல்ல ப்ரிப்ரேஷனோட வந்திருக்கேன். பெண்கள் வஞ்சிக்கப்படுறது ஏன் வஞ்சிக்கப்படுறோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை ஆதாயமா வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? 2 தீமோத்தேயு 3:1-7. 2 தீமோத்தேயு 3:1-7 நானே வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் எப்போ சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. 8, 9, 6, 7 தான் ரொம்ப முக்கியமானது. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இதுதான் இதனுடைய இந்த 2 வசனத்தை தான் பேஸா வச்சு நான் இன்னைக்கு எடுக்கிறேன். அதாவது எப்போதும் பெண் பிள்ளைகளை குறித்து 2 வசனம் கொடுத்திருக்குது. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு 2. 3வது எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிற பெண் பிள்ளைகள். நம்மளை குறித்து தான் சொல்லியிருக்குது. எவ்வளவோ மீட்டிங்ஸ், எவ்வளவோ விசுவாசிங்கிறதுக்கு எவ்வளவோ மார்க், என்னென்ன காரணங்கள், என்னென்ன குறிப்புகள் அப்படிங்கிறத நம்ம கற்றிருக்கோம். ஆனாலும் என்ன பண்றோமா, நிறைய காரியங்கள்ல இது ஒரு நம்ம அப்படி கிடையாது. அதாவது ஏமாற்றப்படுறது, பாலியல் ரீதியா ஏமாற்றப்பட காரியம் நம்ம விசுவாசிகள் கண்டிப்பா இருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்தை போல நிறைய காரியங்கள்ல நம்ம வீழ்ந்து போறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேதத்துல எங்கெல்லாம் நம்ம வஞ்சிக்கப்படுறோம் அப்படிங்கிற வேர்டு போட்டிருக்கிறத முதல்ல ரொம்ப ஃபாஸ்டா நான் போயிடுறேன். ஒரு 7 காரியங்களை. அதுக்கு முன்னாடி ஏன் ஆண் பிள்ளைங்களை காட்டிலும் பெண்
வந்து பலவீனமானவங்க, எமோஷனலா ரொம்ப வீக்கு, டிபெண்டிங், எப்போதுமே கூட யாராவது தொடக்கி வரணும். அப்புறம் யாராவது நம்மள்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசிட்டா எல்லாத்தையும் வளரிடுவோம். அப்புறம் வேற என்ன, இச்சிக்கிறது. அதே மாதிரி அழகா இருந்துட்டா அழகை தேடவும் செய்வோம், அழகை நாடி போகவும் செய்வோம். ஸோ எல்லா காரியத்திலையும் ஆம்பளைக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், ஒரு செல்ஃப், பீரோ தந்தா ஃபுல்லா நம்மளுடைய சாரீஸ் தான் இருக்குது. ஒரே ஒரு செல்ஃப், பாவம் போயிட்டு போறாங்க, ஒரு செல்ஃப் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ரொம்ப ஒரு வீக் வெசல்ஸா இருக்கிறதுனால தான் நம்ம சீக்கிரமா என்ன பண்றோம், எல்லா சோதனைகள்லையும் விழுந்து போறோம், நம்ம கரைப்பட்டு போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. அதுல எல்லாத்துலேயுமே நான் சொல்லல, எல்லா சோசியாலஜிஸ்டும் சொல்லியிருக்காங்க, பெண்கள் வந்து ஆண்களை விட வீக்கானவங்க. அது எக்ஸெப்ஷனல் இருப்பாங்க, நம்ம ரெசிங் நக்க மாதிரி. ஸோ எக்ஸெப்ஷனல்னா 1%. அவங்க சொன்ன ஹிஸ்டரி படி 99% லேடிஸ் ஆர் வெரி வீக். ஓகே, 1% வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்க, அவங்க இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேகமா போலாம். என்னென்ன காரியங்கள், ஒரு 7 காரியங்கள் வந்து ஈஸிலி டிசீவ்டு அவர்செல்ஃப், நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற காரியங்களை பார்த்துட்டு பெண்கள் எப்படிலாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு ஹிஸ்டரியில போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 கொரிந்தியன்ஸ் 3:18. யாராவது வேகமா வசிச்சீங்கன்னா ஃபாஸ்டா போயிடலாம். 1 கொரிந்தியர் 3:18. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட ஞானிங்கிற ப்ரௌட் இருக்கக்கூடாது. அதாவது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ப்ரௌட் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா,
அந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கத்துட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட சொல்லியிருக்கு, அநியாயக்காரர் பரலோகத்துல பிரவேசிக்கிறது இல்லை. ஸ்ட்ராங்கா நான் வந்து ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், நான் வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிட்டேன், அதனால எனக்கு வந்து பரலோகம் எனக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நாள் நம்ம நினைக்க கூடாது. நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்ப வேணாலும் வந்து நம்மளை தவற போக விட சான்ஸ் உண்டு. அதனால ரொம்ப பி கேர்ஃபுல், வஞ்சிக்கப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்மளுடைய டோட்டல் லைஃபை நம்ம ஸ்பாயில் பண்ணாதபடிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாவம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா தயவு செய்து தேவனுக்கு அறிக்கை பண்ணி நான் நியாயக்காரனா அநியாயக்காரனா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க. 3வது காரியத்துக்கு போயிடுவோம். 1
I should reflect what I learned. ஸோ இந்த சிஸ்டர்ஸ் கேம்ப் ஒரு சேலஞ்சிங்காக நமக்கு இருக்கட்டும். என்ன கற்றுக்கிட்டோமோ அதை தயவு செய்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60% நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த கேம்போட சக்ஸஸ். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் கேட்குறவங்களா இல்லாமல் டூயர்ஸ், நம்ம செய்கிறவர்களா நம்ம இருப்போம். தீர்மானம் பண்ணுவோம். உண்மையிலேயே சவிதா சொல்கிறப்ப நான் வந்து எவ்ரிடே நான் வந்து குவைட் டைம் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நிறைய டைம் நான் வந்து 7:30 கிளாஸ் இப்பெல்லாம் ஓடுறப்ப ஜஸ்ட்டு ப்ரே பண்ணிட்டு குவைட் டைமில் ஸ்கிப் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன், இனிமேல் நம்ம ஆஃபீஸில் போய் கொஞ்சம் நேரமாவது நோட்டு போட்டு எழுதணும் அப்படிங்கிறது நான் ஒரு தீர்மானத்தில் உண்மையிலே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போவேன். பட் வந்து அந்த நோட்டு போட்டு எழுதி அதை முடிக்கிறதுனால நான் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருந்துச்சு. ஸோ we will take a decision. நம்ம வந்து கற்றுக்கொண்ட வசனத்தின்படி நடப்போம் அப்படிங்கிறத இந்த தீர்மானத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வேதத்திலிருந்து சில எக்ஸாம்பிள்ஸை மட்டும் பார்த்துடலாம். ஸோ இதில் 7 காரியம் சொன்னேன். என்னென்னு சொல்லலாமா? 6 சொல்லலாம். 6 சொல்லுங்க. தன்னைத்தானே ஞானின்னு நினைக்கக்கூடாது, ப்ரௌட் இருக்கக்கூடாது. 2வது என்ன சொன்னேன்? ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரலோகம் நிச்சயம், நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஸோ அநியாயக்காரனா இருக்கக்கூடாது. 3வது என்ன சொன்னேன்? ஆகாத சம்பாஷணை, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கர்த்தரிடத்துல மட்டும்தான் இருக்கணும். 4வது என்ன சொன்னேன்? ஒருவன் ஒன்றும் இல்லாதிருந்தும் நம்ம பெரியவனா காட்டிக்கவும் கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தாழ்மையின்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். 5வது என்ன சொன்னேன்? எதை விதைக்கிறோமோ கனி கொடுக்கிற ஒரு விதைகளை நம்ம விதைக்கணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணணும். அடுத்து இன்னும் ஒன்று விட்ட முக்கியமானது, அதுவும் வஞ்சிக்காமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, யாக்கோபு 1:26 அதை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாவை அடக்குறது, அதுக்கு ஒரு மெசேஜே தனியாக போட்டிருக்கலாம். ஸோ நம்மள வந்து 99% we are weak. நம்மளுடைய நாவை அடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யட்டும். அதில் நம்ம அடக்காமல் இருந்தோம்னா என்ன கொடுத்துருக்கு? நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா காணப்படுவோம்னு சொல்லியிருக்குது. அதனால் நம்ம நிறைய வாசிக்கிறோம், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. ஒருவன் வந்து மூடனும் ஞானின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு அமைதலா சொல்ல வந்து குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு we will get a reward. ஸோ அதுலேயும் நம்ம வஞ்சிக்கப்படாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பைபிள்லேருந்து பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் வஞ்சிக்கப்படாது இருக்கணும் அப்படின்னா எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? அதான் ஏவாள் நம்ம தான் படிக்க போகிறோம். ஏவாள் ஃபர்ஸ்ட். ஸோ இது நம்ம நிறைய போனதுக்கு அக்கா மெசேஜ் அருமையாக எடுத்தாங்க. இல்லையக்கா 3 காரியங்கள் அந்த வசனத்தை கூட நமக்கு தெரியும், அதனால நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ 3 காரியங்கள் என்னென்ன படித்தோம்? மாம்சச்சி, கண்கள் வச்சு, ஜீவனத்தின் பெருமை. ஸோ அதில் என்னென்ன பார்க்கலாமே, அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 3:6. ஸோ இதில் வந்து 3 காரியம்: லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் ஐஸ், ப்ரைட் ஆஃப் லைஃப். அதாவது தமிழில் கண்களின்
கொஞ்சம் நம்ம வந்து we should think about it, rethink about it. நம்ம வந்து கண்களால எதெல்லாம் விழுந்து போறோம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி வாலிப பிள்ளைங்க வந்து கையில் இருக்கிற ஃபோன், அதுதான் வந்து நிறைய பேர், வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்லை, நம்மளும் தான் நிறைய பேர் எப்போ பார்த்தா வாட்ஸ்அப் தான். அதுவும் இப்போ வேற ஷார்ட்ஸ் வேற இப்படி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நம்மளே கண்களின் இச்சைகளை குறைச்சிட்டு கத்திருக்கு பயனுள்ளவங்களா நம்ம வாழ்வோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து நம்ம நிறைய கேட்டதுனால அவங்க நான் ரொம்ப சொல்லலை. அதாவது அந்த பழத்தை பார்த்தாங்க, அது ரொம்ப பார்க்க அழகா இருந்துச்சு, அது புசிக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தேவதூதனை போல மாறுவேன் அப்படின்னு நினைச்சு இந்த 3 காரியத்தை பண்ணாங்கிறது தான் நமக்கு இந்த 3 காரியம். ஸோ நம்ம வந்து இந்த சாத்தான் வந்து ஈஸியா அவங்கள வந்து வஞ்சித்துட்டா. 2 காரியம் சொன்னா, அதாவது நீ புசிக்கும் நாளில சாகவே சாக மாட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னது கரெக்டு தான். அவங்க வந்து உடனே வந்து ஆதாம் சாகல, 940 வருஷம் உயிரோட இருந்துட்டு தான் செத்துருக்கிறாரு. அவங்க தான் சொன்னா. ஆனா ஸ்பிரிச்சுவல் டெத்துன்னு ஒண்ணு இருக்குங்கிறத பின்னாடி அவன் சொல்ல மறந்துட்டான், அதெல்லாம் அவன் மறைச்சிட்டான். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, அதாவது உன்னுடைய கண்கள்லாம் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு ஷேமை நோக்கிய தான் உயிர்வாளியா இருக்கிற ஒரு ஷேமை நோக்கி தான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் சாத்தான் வந்து நம்மளை எப்படி வேணாலும் எந்த வழியில வேணாலும் நம்மளுடைய கண்கள் நிச்சயங்கள்னால ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து விசுவாசி வந்து நம்ம பி வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரரி பெனிஃபிட்டை மட்டும்தான் சொன்னிச்சு வந்து தேவதூதரை போல ஆகல. ஆனா வந்து பின்னாடி வந்து கர்த்தர்கிட்ட நம்ம பிரிக்கப்பட போறோம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீ ஓடி போக போற அப்படிங்கிறதெல்லாம் அவன் சொல்ல மறந்துட்டான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ரெண்டாவது இது வந்து ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது லேயா வஞ்சிக்கப்பட்டதுல ரெண்டாவது லேடி வந்து லேயால பற்றி பார்ப்போம். அதாவது அது கூட வாசிப்போமே. ஆதியாகமம் 29ல 16, 17 மட்டும் வாசிங்க. கரெக்ட், 16, 17 மட்டும் வாசிங்க. இங்கே பார்த்தோம்னா லேயா வந்து எப்படி ஏமாற்றப்படுறா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, தன்னுடைய பெத்த தகப்பனாலையும் கட்டப்பட்ட கணவராலையும் அவ ஏமாற்றப்படுறத பார்க்கணும். நம்ம சமூகத்திலையும் கூட நிறைய பேர் வந்து அதிகமா ஏமாற்றப்படுறது வந்து இந்த உறவுகள்ல தான். நிறைய வந்து அப்பாவே ஏமாத்துறதை நம்ம பார்க்கணும். தன்னுடைய இந்த மாதிரி ஒரு அடிமை, இந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை உண்மையிலே நீங்க நினைச்சு பாருங்களேன். அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி உன் தங்கச்சி தான் விரும்புறான், இந்த மாதிரி அவரை உன்னை சும்மா கட்டி வைக்கிறேன், ஏமாத்தி தான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு ஒத்துருப்பாளா? கண்டிப்பா நான் படிச்சு பார்க்குறப்ப உண்மையிலே அந்த பொண்ணை ஏமாத்தி தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடிமை நமக்கு கிடைக்காது, வேலை பார்க்குறவர் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி கட்டி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, அந்த பொண்ணு அப்பாவோட ஏமாற்றப்பட்டா, கணவரால எப்படி ஏமாற்றப்பட்டா? அவ வந்து ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கிறப்பையும் ஐயோ இப்போவாது என்னுடைய கணவர் என்னை நேசிக்க, அந்த வசனம் கூட வாசிப்போம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்க்குறப்ப. இப்போவாது அது 30 to 35 வாசிங்க. இதில் பாருங்களேன், யாக்கோபு நிறைய எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த விஷயத்துல அவன் யாரை விரும்பியிருக்கான்? ஆனால் குழந்தை கட்டிட்டது உண்மையிலேயே இது ரொம்ப ஒரு எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கா பாருங்களேன். ஒரு பெண் வந்து
இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் டைவர்ஸ் வந்து அதிகமா எங்கே வருதுன்னா விசுவாச பிள்ளைங்களுக்கு தான் டைவர்ஸ் அதிகமா இருக்கும். ரொம்ப அதிகமா வர்றது வந்து நீங்க 40% எடுத்துட்டீங்கன்னா 25% விசுவாச குடும்பத்தினோட தான் அதிகமா இருக்குதுன்றாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களை வாலிப பருவத்துல நம்ம எதற்காக நம்ம வந்து கர்த்தர் இந்த வாலிப பருவத்தை கொடுத்துருக்கிறாங்கிறத உணர்ந்து, அதுவும் நம்ம பிள்ளைங்க வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க காலேஜ் போறப்ப. ஸோ அப்பெல்லாம் வெரி கேர்ஃபுல்லா நீங்க வந்து இருக்கணும். தேவனுக்கு மகிமைப்படுத்துற காரியத்துல மகிமைப்படுத்தணும். உலகத்தோட அச்சுல தயவு செய்து வார்த்தைப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கை
படிச்சிருக்கோம். ஜீசஸ் அந்த இன்சிடென்ட் அதில் அப்பாவுக்கும் சாத்தானேங்கிற சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும் அப்படின்னா we should fill with the Holy Spirit. ஸோ நீங்கள் ஆவியானவரால் நிறைஞ்சு எந்த இடத்துல நம்ம வஞ்சிக்கப்படுகிறோங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிக்கிறதுக்கு நீங்கள் கர்த்தருடைய பலத்தையும் ஆவியானவருடைய பலத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கடைசியாக ஒரே ஒரு வசனம் வெளிப்படுத்தல் 3:21 நம்ம வாசிப்போம். கரெக்ட் தான். நம்ம வந்து வஞ்சிக்கப்படுறோம். அது இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்க கூட வஞ்சிக்கப்படுறாங்க. எவ்வளோ படிக்கிறோம், 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை. ஸோ வஞ்சிக்கப்படுறவங்களா இருக்கோம். சின்ன வயசுலேருந்து கடைசி நம்மளுடைய சாகுற வரைக்கும் கூட நம்ம வஞ்சிக்கப்படுற ஒரு பாத்திரம், பலவீனமான ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிக்கணும். நம்ம வந்து ஜெயம் கடைசி நம்ம வாசிச்சது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் வந்து பரலோகத்தில்